ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல படித்த இளைஞர்களுக்கான ஒரு அருமையான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பார்க்க போறோம். ஸ்மார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணி மாசம் 50,000ல இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணலாம், அதுவுமே பார்ட் டைம் ஃபுல் டைம்ல பண்ணக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை பத்தியும் உங்களுடைய கம்பெனியை பத்தி சொல்லுங்க சார். என்னோட பேர் புருஷோத்தமன் லிங்கசுவாமி. என்னோட கம்பெனி வந்து லின்லாக்ஸ் இம்போர்டட் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனி 20 இயர்ஸாக இருக்கு. இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் மீட்டிங் பார்த்தீங்கன்னா எங்களோட பிஸ்னஸை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களோட அசோசியேட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு வர விரும்புகிறோம். ஸோ இது வந்து நாங்கள் பிஸ்னஸ் வந்து ஃப்ரான்சைசி மாடலில் கொடுக்கலான்னு விரும்புகிறோம். அப்போ படித்த இளைஞர்கள் எங்களோட ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களோட ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நல்ல ரெவென்யூ எடுக்கலாம். இதுக்கு எல்லா சப்போர்ட்டு. இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செக்மெண்ட், ஸ்கூல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 6 to 12, இதுதான் எங்களோட செக்மெண்ட். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய படித்த இளைஞர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க நல்ல டிகிரி படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையில ரொம்ப கம்மியான ஒரு சேலரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ஜாபே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த படித்த இளைஞர்களுக்காக ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்கீங்களா? ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் தேவையான ப்ராடக்ட். நம்மளோட ப்ராடக்ட் ஒரு ஸ்கூல்ஸுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்களோட ரிசல்ட் அச்சீவ்மெண்ட் அடுத்த லெவல் கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் QB365 அதான் நம்ம பிராண்ட். கொஸ்டின் பேங்க் 365 பிராண்ட். இந்த பிராண்ட் ஆல்ரெடி 10 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்கு. ஒரு 3000 ஸ்கூல்ஸ், ஒரு 40,000 டீச்சர்ஸ், 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரையல் அண்ட் எரர். கோவிட் பீரியட்ல ரொம்ப பீக்ல போச்சு, எல்லாருமே ஆன்லைன்ல படிச்ச ப்ராடக்ட். இப்போ இந்த ப்ராடக்ட் நம்மளோட பார்ட்னரோட நெசசிட்டி என்னன்னா அவங்க அந்த ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது எல்லாமே ஆன்லைன் ப்ராடக்ட். அவங்க எதுவுமே தூக்கிட்டு போக வேண்டாம், சேல் பண்ண வேண்டாம். எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். என்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பாயிண்ட், அந்த படித்த இளைஞர் நம்மளோட பார்ட்னரை சேரும் பொழுது அவங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு போய் விசிட் பண்ணி அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல், ஓனர்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி டெமோ கொடுக்கணும். ஆன்லைன் டெமோ. ஆன்லைன் டெமோ கொடுத்தா 10க்கு 8 பேர் கன்ஃபார்மாக வாங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட டைம் சேவிங், ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட். ஆல்ரெடி டெஸ்ட் ஓரியன்ட். இது பள்ளிக்கூடங்களுக்கு. அதே ப்ராடக்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ணிட்டு இருக்கு. QB365 ஸ்டூடெண்ட் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு 6 to 12 படிக்கிற மாணவர்கள் அதிகபட்சமான கேள்வி பதில்களை நம்ம சாஃப்ட்வேர் வழியா கத்துக்கலாம். கத்துட்டாங்கன்னா அவங்க ஃபைனல் எக்ஸாம், கிளாஸ் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே சென்டம் வாங்கலாம். இதுதான் இந்த மெயின் ப்ராடக்ட். 2 ப்ராடக்ட். ஸோ நம்ம பார்ட்னருக்கு எல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் என்னன்னா they have to visit the schools, approach the concerned persons, give the demonstration and complete the sales. இப்போ வந்துட்டு ஒருத்தர் ஒரு ஃப்ரான்ச்சைஸியா நம்ம கிட்ட ஜாயின் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்க ஸ்கூல்ல போயிட்டு அவங்க வந்து உங்க சாஃப்ட்வேர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணாலே போதும். கண்டிப்பா. இப்போ இது எதுக்காக நாங்க இந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் கொண்டு வந்தோம்னா எல்லா மாவட்டத்துலையும் எங்களுக்கு நேரில் வந்து டெமோ கொடுக்க சொல்றாங்க. பட் நாங்க நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மியான பிரைசிங் பண்ணி இருக்கிறதுனால கோயம்புத்தூர்ல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகல அதிக செலவாகுது. இந்த கான்செப்டுக்கு நாங்க மாத்தி எங்களோட பார்ட்னரை கொண்டு வந்தோம்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் வந்து எங்களோட சேர்ந்தாருன்னா பிசினஸ் அடுத்த லெவல் அழகா கொண்டு போகலாம். நம்மளோட பார்ட்னரோட ஒர்க் வந்து அவங்க அந்தந்த ஊரில் இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு அப்ரோச் பண்ணா போதும். தென் அவருக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டுமே ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எல்லா பேக் எண்ட்ல நாங்க பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த எஜுகேஷனல் ஃபீல்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் எனக்கு டெமோ கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் பத்தலை அப்படின்னா ஸோ அந்த டெமோ நீங்க கொடுப்பீங்களா? 100%. ஒன்ஸ் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணி நீங்க வந்தாலே 1 to 1 உங்களை ட்ரில் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருவோம். கம்ப்யூட்டர் நாலேஜ் எனக்கு எல்லா இளைஞர்களுமே மொபைல் அவேர்னஸ் இருக்கிறதுனால கம்ப்யூட்டர், லேப்டாப் யூஸ் பண்ண தெரியாத இளைஞர்கள் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிள். 2 நாள் அவங்க ஒர்க் பண்ணாலே 100% நாலேஜ் வந்துடும். சப்போஸ் அதையும் மீறி உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்காக நாங்க ஒர்க் பண்ணி டெமோ கொடுப்போம். கொடுத்து நாங்க சேலா கன்வெர்ட் பண்ணுவோம். சரி, இப்போ நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் அப்படின்னா ஸோ என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேருக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி கொடுப்பீங்க? கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகாரம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே குறைஞ்சது 300 to 500 ஸ்கூல் இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்கூலை பொறுத்து ஒருத்தரா 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரே ஒருத்தர் தஞ்சாவூர் கொடுத்தோம்னா அவர் 300 ஸ்கூலை விசிட் பண்ணா 1 வருஷம் ஆயிரம் அவர் பாக்குறதுக்கு. ஸோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும்.
அப்போ ஒரு 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஓகே. சென்னை, மதுரை அது மாதிரி பெரிய சிட்டிக்கு 4 பேர் 5 பேரோட அப்பாயிண்ட் பண்ணுவோம். அப்போ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பள்ளியில் நீங்க விசிட் பண்ணிட்டு வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்க அக்கௌண்ட்ல வந்துடும். மாவட்டத்திற்கு ஒருத்தர், குறைந்தபட்சம் அதிகபட்சம் 3 பேர் 4 பேர். ஓகே. இப்போ சின்ன மாவட்டமா இருக்கு, ஒருத்தர் மட்டும்தான். திருவாரூர் மாவட்டத்தில் 180 ஸ்கூல் தான் அபிஷியலா காமிக்கிறாங்க. ஓகே. பட் அங்க ஒருத்தர் தான். சரி, இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு பிரான்ச்சைஸியா ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாராரு? ஸோ தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கும், மெட்ரிகுலேஷன் இருக்கும், சிபிஎஸ்சி இருக்கும், ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து எந்த ஸ்கூலு, ஸோ யாராருக்கெல்லாம் நம்ம போயிட்டு அப்ரோச் பண்ணணும்? நம்ம டார்கெட்டுங்கிறது வந்து கம்ப்ளீட் எஜுகேஷன் செக்மெண்ட். ஓகே. ஸ்டேட் போர்டு தமிழ் மீடியம் ஆகட்டும், இங்கிலீஷ் மீடியம் ஆகட்டும், மெட்ரிகுலேஷன்ஸ், சிபிஎஸ்சி ஸ்கூல், எல்லா ஸ்கூலுமே நம்மளோட கஸ்டமர்ஸ் தான். ஓகே. ப்ளஸ் 6 to 12 வகுப்பு படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர், நீட்டு, ஐஐடி, ஜேஇ, டிஎன்பிசி படிக்கிற எல்லா மாணவர்களுமே நம்மளோட டார்கெட். ஸோ நமக்கு டார்கெட்டுங்கிறது லிமிட்லெஸ். ஓகே. உங்கள் மாவட்டத்தில் இருக்க அத்தனை மாணவர்களையும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், டீச்சர்ஸ், எல்லா செக்மெண்ட்டையும் நம்ம டார்கெட். 12ஆம் வகுப்பு படிக்கிற பேரண்ட்ஸையும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா அந்த பையன் நீட் படிப்பா, ஐஐடி ஜேஇ படிப்பா, என்டிஏ எக்ஸாம் படிப்பா, அவங்களுக்கு நம்ம அப்ளிகேஷன். சரி, இப்போ நம்ம சாஃப்ட்வேரை பற்றி ஷார்ட்டாக தெளிவாக சொல்லுங்களேன். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அந்த சாஃப்ட்வேர் இப்போ ஒரு ஸ்கூலில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும், ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸோ எப்படி வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டீச்சர்ஸ் கான்செப்ட்ல எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு டீச்சர் ஒரு பாடம் நடத்தி முடிச்ச பிறகு அவங்க எக்ஸாம் வைக்க விரும்புவாங்க. எக்ஸாம் வைக்க விரும்பணும்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீயோட எடுக்கணும். அதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும் அவங்களுக்கு. எல்லா டீச்சர்ஸும் கொஸ்டின் பேங்க் வச்சிருப்பாங்க, பட் ஒரு ஃபார்மேட் பண்ணி, அலைன் பண்ணி, வேர்ட்ல டைப் பண்ணி எடுக்கிற குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்ல நம்ம டீச்சர்னால அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் நம்ம அப்ளிகேஷன் QP 365ல கேள்வி பதில், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வித்தின் 5 நிமிடத்துல அவங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகே. அதுதான் டீச்சர்ஸ் பிகம் ஸ்மார்ட் டீச்சர். அவங்களோட டைம் ரெடியூஸ் பண்ணுறது தான் எங்களோட மெயின் கான்செப்ட். அப்போ நம்ம டீச்சர் வந்து எப்பப்போ நினைச்சாலும் அப்பப்போ அங்கே எக்ஸாம் வைக்கலாம். ஏன்னா எல்லாமே ப்ரீ டிஃபைன். 6 to 12 வகுப்பு எல்லா பாடத்திற்கும் கேள்வி பதில்கள், புக் பேக் கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீ லோடட். டீச்சர் அந்த பாடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் ரெடியாக வந்து, அப்போ டீச்சரோட டைம் சேவ் ஆகும். அவங்க வந்து மாணவர்களை பிரிச்சிருப்பாங்க. இந்த சராசரியாக படிக்கிற மாணவர், நல்லா படிக்கிற மாணவர், எல்லாத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதனால என்னன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கல, மோர் ரிசல்ட்ஸ். இது ஸ்கூல்ஸ் கான்செப்ட், இதுதான் மெயின் அப்ளிகேஷன். இதே ஸ்டூடெண்ட் சைடு, பேரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டியூஷன், கோச்சிங் சென்டர்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அல்டிமேட் எய்ம் வந்து அவங்க அதிகபட்சம் மார்க் வாங்கணும். போர்டு எக்ஸாமில், காம்படிட்டிவ் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் வாங்கணும். அப்போ மேக்ஸிமம் மார்க் வாங்கணும்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா நிறைய கேள்வி பதில் நீ படி. நிறைய கேள்வி பதில் படிக்கிறதுக்காக இந்த SLMS. அதில் ஒவ்வொரு பாடத்துக்குமே 3000 முதல் 4000 கேள்வி பதில்கள் கொடுத்துருக்கோம். அதில் முக்கிய வினாக்கள், முந்தைய கேட்ட வினாக்கள் எல்லாமே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். அப்போ மாணவன் அதை படிக்க படிக்க அவனுக்கு ரீகாலிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். போர்டு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்பில் அழகாக மேக்ஸிமம் மார்க் அச்சீவ் பண்ணுவோம். இதுதான் மேஜர் சக்ஸஸ் ஆஃப் த நம்ம ப்ராடக்ட். ஓகே. ஓகே. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். 100%. ஏன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட் காமிக்கிறதுக்கு ஆவரேஜ், சப்ஜெக்ட் வைஸ் ஆவரேஜ். என்னோட ஸ்கூலில் வந்து 100 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க, 90 பேர் 85% வாங்கியிருக்காங்க அவங்களோட ரிசல்ட். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க டெய்லி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். எப்பப்போ டைம் கிடைக்குது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வேணும். அப்போ நம்ம டீச்சர்ஸோட டைம் கன்சியூம் பண்ணாமல், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் கான்செப்ட். அதே மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்ம பையன் 100க்கு 100 எல்லா பாடத்துல வாங்கணும்னு விரும்புவாங்க. அதுக்கு இந்த SLMS அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ நம்ம மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், நம்ம ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் இந்த அவேர்னஸ் கொடுத்துட்டாலே தே ஆர் ரெடி டு இன்வெஸ்ட். ஓகே. ஓகே. சார், இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதோட ப்ரைஸிங் பற்றி சொல்லுங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குமா? என்ன பட்ஜெட்லேருந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது? சரி, ஆசிரியர் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 900 rupees சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 3000 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் பர் இயருக்கு ஒரு பாடத்துக்கு. ஓகே. அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஏன்னா எனக்கு ஒரு மொபைல் ரீசார்ஜுக்கே 500 ரூபாய் பண்ண வேண்டியது. 1 இயர் அவங்க அன்லிமிட்டெட் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு 3000 ரூபா தான். ஓகே. ஓகே. 1 இயர் அன்லிமிட்டெட் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். அதே மாணவன் ஸ்டூடெண்ட் சைடு போயிட்டீங்கன்னா 5 சப்ஜெக்ட் சேர்ந்து 5000 ரூபா தான் வருது.
ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1000 ரூபா, மாசம் 100 ரூபா தான் ஒரு பையன் அவனோட பாடத்துக்கு அவ்வளவு கேள்வி பதில் கொடுக்குறான். ஸோ எந்த பேரண்ட்ஸுமே இது வந்து அப்புறம் இது பண்ணவே மாட்டாங்க, அவ்வளவு பெஸ்ட் பிரைஸா கொடுக்குறோம். வந்து டியூஷன் ஃபீஸை விட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ். டியூஷன் ஃபீஸை கம்பேரே பண்ண முடியாது. ஓகே, டியூஷன் ஃபீஸை கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பாடத்துக்கு இன்னைக்கு ஒரு புத்தகம் வாங்கினாலே 600-700 ரூபாய் வருது ஒரு பாடத்துக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்குறோம். மோரோவர் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட டீம் மெம்பர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் கொடுக்கறதுனால பையனுக்கு வந்து மேக்ஸிமம் நாலேஜ் கேதர் ஆகும். ஸோ அப்டேட்டடா இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேட்டட். எந்த சிலபஸ் மாறினாலுமே எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன்ங்கிறதுனால இமீடியட்டா நாங்கள் அப்படி பேக் அண்ட் டீம் எங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, எதுவுமே ஸ்கிப் ஆகாது. அப்போ பேரண்ட்ஸ் சைடு அஃபோர்டபுள், மேனேஜ்மெண்ட் சைடு அஃபோர்டபுள், பார்ட்னர் போனாலே அவரோட பிசினஸ் சக்சஸ் ரேட்டு ஹை சக்சஸ். ஓகே, சக்சஸ் ரேட் வந்து நம்ம ப்ராடக்ட்ல வந்து ஹையாவே இருக்கும். 10 ஸ்கூல் அவங்க அப்ரோச் பண்ணா குறைஞ்சது 8 ஸ்கூல் வாங்குவாங்க. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா பண்ணியிருக்கோம், கம்பேக்டபிளா பண்ணியிருக்கோம், லோ பிரைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மார்க்கெட் பெருசுங்கிறதுனால நம்ம நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கிறக்க பிரைஸ் கம்மி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இதுதான் கான்செப்ட் சார். ஓகே சார், இப்போ நான் வந்து இந்த உங்ககிட்ட ஃப்ரான்ச்சைஸியை ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் ப்ராடக்ட் எல்லாம் நான் சேல் பண்ணுறேன், ஸோ அதுக்கான சப்போர்ட் எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு இதில் என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும்? ஸோ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜா எனக்கு வந்து சேலரியா கமிஷனா எப்படி சார் எனக்கு கிடைக்கும்? இப்போ இதுல வந்து நம்ம பிரான்சி 3 கான்செப்டா வச்சிருக்கோம். ஓகே, 25,000 இன்வெஸ்ட்மெண்ட், 30,000 இன்வெஸ்ட்மெண்ட், 50,000 இன்வெஸ்ட்மெண்ட், 3 கான்செப்ட் வச்சிருக்கோம். மினிமம் 20% உங்களுக்கு கமிஷன். ஒரு சேலுக்கு மினிமம் 20%, அதிகபட்சம் 40% கமிஷன். இப்போ ஒரு 1 லேக் நீங்க ஒரு மந்த் சேல் பண்ணிட்டீங்கன்னா 30,000 ரூபாய் உங்களுக்கு கேரண்டி. ஓகே, அந்த பேமெண்ட் எவ்ரி வீக்கெண்ட்ல உங்களுக்கு அக்கௌண்ட்ல எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே கிளியர். எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே உங்களுக்கு அந்த வாரம் என்ன பண்ணிருக்கீங்களோ உங்க பேங்க்ல கிரெடிட் ஆயிடும். ஒரு வாரத்துல மாசத்துல நீங்க 5 ஸ்கூல் பண்ணினாலே 3 லட்சம் ரூபாய் உங்களால ஈஸியா சேல்ஸ் பண்ண முடியும். 3 லட்சத்துக்கு 30% போட்டீங்கன்னா 90,000 ரூபாய் தாராளம் எடுக்கலாம். வாரம் ஒரு ஸ்கூல் நீங்க கன்வெர்ட் பண்ணாலே 50,000-60,000 சேல்ஸ் டார்கெட். மாசம் 4 ஸ்கூல்ல 3 லட்சம். இமேஜின் பண்ணி, இது ஒன்லி ஸ்கூல் பார்ட். நம்ம டியூஷன் சென்டர்ஸ் இருக்கு, கோச்சிங் சென்டர் இருக்கு, பேரண்ட்ஸ் இருக்காங்க. உங்களோட பிசினஸ் வந்து பெரிய மார்க்கெட். நீங்க எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா ஃபீல்டு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கும். ஸோ எனக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்றத நானே டிசைட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கும். நீங்க தான் பாஸ், உங்க பிசினஸ் நீங்க தான் பாஸ். பட் உங்களுக்கு நான் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நீங்க ஸ்மார்ட்டா போங்க. உங்களுக்கு டெடிகேட்டட் மேனேஜர் நம்ம ஆஃபீஸ்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, நீங்க போறீங்க, 2 டெமோ இருக்கு, உங்களால ஸ்கிப் பண்ணுனா இங்க இருந்து அவங்க டெமோ கொடுப்பாங்க. ஓகே, ஓ சேம் டைம்ல 2 ஸ்கூல்ல எனக்கு டெமோ கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம டீம்ல இருந்தே அதுக்கு வந்து ஏன்னா எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன்ங்கிறனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த ஸ்கூலுக்கு போங்க, இந்த ஸ்கூலுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கூல்ல பேமெண்ட் கேட்டிருக்காங்க, நாங்க வாங்கி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இந்த ஸ்கூல்ல கொட்டேஷன் கேட்டிருக்காங்க, இங்கிருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். இல்ல உங்களுக்கு ரிமைன் பண்ணலாம், நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு இந்த ஸ்கூல் அப்பாயின்மெண்ட், இங்கிருந்து உங்களுக்கு ரிமைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றது ஃபீல் பண்ண வேண்டாம். இது ஒரு டீம் ஒர்க். நீங்க எங்களோட பார்ட்னர், டீமா ஜாயின் பண்ணி க்ரோ ஆகிறோம். ஓகே ஓகே சார், இப்போ இன்னொரு டவுட் இருக்கு எனக்கு. ஸோ பார்ட் டைம்ல நிறைய பேர் வந்து பார்ட் டைம்லயும் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அவங்க பார்ட் டைம்லயும் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஸோ பார்ட் டைம் அப்படிங்கிறப்போ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாமே டே டைம்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, மார்னிங் 9 ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 4 தான். பார்ட் டைம்ல டியூஷன் சென்டர்ஸ் போகலாம். பட் அவங்களோட வில்லிங்னஸ் எந்த அளவுக்கு அந்த பிசினஸ் பண்றாங்களோ அதை வச்சு பண்ணணும். நாங்க ஏன் பார்ட் டைம் இனிஷியல ப்ரிப்பேர் பண்ணல, மினிமம் டார்கெட் கொடுக்குறோம். ஏன் மினிமம் டார்கெட்னா, ஏன்னா ஒரு பிரான்சைசி பார்ட்னர் எங்களோட ஜாயின் பண்ணிட்டு அவங்க அந்த ஏரியால பிசினஸே பண்ணலைன்னா 2 பேர்த்துக்கு லாஸ். ஏன்னா ப்ராடக்ட் அங்கே ரீச் ஆகாது. அதனால பார்ட் டைம் பர்சன்ஸ் அவங்க வில்லிங் இருந்து டே டைம்ல டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னா தாராளமா டே டைம்ல ஸோ இந்த நம்ம பிசினஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸோ மற்ற டைம்ல வேற பிசினஸ் கூட பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். இது வந்து கட்டாயம் கிடையாது. அவங்க நாலேஜ் இருந்து பார்ட் டைம் பண்ணனால பண்ணலாம். வெல்கம். இதுல ஜென்ஸ் மட்டும் கிடையாது, ஃபீமேல ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபீமேலுமே ஒர்க் பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா மார்க்கெட்டிங் இன்னைக்கு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல லேடிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன் அவங்கன்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் எடுத்தோம்னா அது மொத்த ரேடியஸே 30 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு, 30-35 கிலோமீட்டர் தான். ஸோ கண்டிப்பா ஒரு ஃபீமேல் எக்ஸிக்யூட்டிவே அவங்க டிராவல் பண்ணி தாராளமா பிசினஸ் பண்ணலாம். ஓகே சார், இதுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் இருக்கா?
நாங்க ஏஜ் லிமிட் வந்து ஒரு 20 to 35 ப்ரிஃபர் பண்றோம். ஓகே ஓகே. ஏன்னா அவங்க டெய்லி டிராவல் பண்ணணும், 20-30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்காக 20 to 30 நாட் ரெஸ்ட்ரிக்ஷன், பட் வி ப்ரிஃபர் 20 to 35. ஓகே ஓகே. அதுக்குள்ள இருந்தா போதும் சார். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னரா ஜாயின் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சார் தேவைப்படும்? அது இல்லாம ஸோ இப்போ நான் வந்து டெய்லி ஸோ மார்க்கெட்டிங்காக போறேன் அப்படின்னா எனக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தேவைப்படும்? ஸோ மந்த்லி எனக்கு என்ன தேவைப்படும்? ஃப்ரான்ச்சைசி ஃபீஸுங்கிறது ஒன் டைம். ஓகே. 25,000, 30,000, 50,000 3 கான்செப்ட். இந்த அமௌண்ட் வந்து லைஃப் லாங். ஓகே. நீங்க என்னோட ஜாயின் பண்றது இது நான் ரீஃபண்டபிள். ஏன்னா இது எதுக்காகன்னா உங்களுக்கு உண்டான ட்ரைனிங், உங்களுக்கு உண்டான அக்ரிமெண்ட் அதெல்லாம் கொடுக்கறதுக்காக. ராயல்டி கமிஷன் ஒன் டைம். ஓகே. இது போக உங்களோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆஃபீஸ் செட்டப் வேண்டியதில்லை, ஸ்டாஃப்ஸ் வேண்டியதில்லை, இபி பில், வாடகை எதுவுமே உங்களுக்கு கிடையாது. தேவை 2 வீலர், லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன். ஓகே. தென் டே டு டே உங்கள் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், உங்கள் ஸ்நாக்ஸ், அவ்வளோதான். நீங்கள் 25 நாள் வேலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2,500 உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும் பர் மந்த். பட் முதல் மாதம் முடிவிலேயே நீங்கள் 4 ஸ்கூல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் இன்கம் வந்துடும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 60 நாள். அதிகபட்சம் 60 நாள்ல நீங்க எங்களுக்கு கொடுத்த 25,000 50,000 கண்டிப்பா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரிட்டர்ன் என்னால் எடுத்துட முடியும். கண்டிப்பாக ஏர்ன் பண்ண, அதுக்கு உத்தரவாதம் நாங்க கொடுக்குறோம். ஏன்னா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கு நாங்க 3 ஸ்டெப் உங்களுக்காக ஒர்க் பண்ணுவோம். கம்பெனி உங்களுக்காக 3 ஸ்டெப் ஒர்க் பண்ணும். எப்படி கேட்டீங்கன்னா நீங்க ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு வந்துடுறீங்க, நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ணுவாங்க, டெமோ உங்களுக்காக இங்க பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க, உங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேல்ஸ் கன்வெர்ட் ஆகும். ஸோ நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்துட்டேன் அப்படின்னா நான் மட்டும் கிடையாது, எனக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்கு. உங்களுக்காக ஒரு டெடிகேட்டட் மேனேஜர் இருப்பாரு, ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்பாங்க, எங்க போகணும் என்ன பண்ணணும் ஃபாலோ. நீங்க அவங்களோட ஒர்க் பண்ணி. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு, ஸோ சில கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா அதையுமே நீங்க பண்ணிடுவீங்க. எல்லா கிளாரிஃபிகேஷன் உங்க ட்ரைனிங் பீரியட்லயே உங்களுக்கு பக்காவா உங்களை எஜுகேட் பண்ணிடுவோம். அதையும் மீறி அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ப்ரொஃபஷனல் கேள்வி கேட்டாங்கன்னா இமீடியட்டா இந்த டீம்ல இருந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. ஏன்னா நான் இப்போ ஒரு ஃப்ரெஷரா இருக்கேன், ஒரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு நான் அப்ரோச் பண்றேன் அப்படின்னா ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற கேப்பபிலிட்டி வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும். கண்டிப்பா ட்ரைனிங் கொடுத்துருவோம். அந்த சிச்சுவேஷன்ல வந்து இமீடியட்டா நீங்க கான்கால் எடுக்கல, இங்கிருந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே. அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஃப்ரான்ச்சைசி ரெனிவல் வந்து லைஃப் லாங். நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி மினிமம் டார்கெட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டினியூஸா ரெனிவல், எவ்ரி இயர்ஸ் ரெனிவல் பண்ணிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் இயர் நீங்க இந்த பண்ணின ரெனிவலுக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ் வரும். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து அந்த சாஃப்ட்வேர் அடுத்த இயர் ரெனிவல் பண்ணாலுமே எனக்கு கண்டிப்பா ஏன்னா அந்த எஃபர்ட் நீங்க எடுத்திருக்கீங்க. ஸோ வித்தவுட் யூ நாங்க டெவலப் ஆக முடியாது. ஸோ அடுத்த வருஷம் நீங்க போகாமையே அவங்க டைரக்டா ரெனிவல் பண்ணினாலுமே உங்களுக்கு உண்டான கமிஷன் நாங்க அக்கௌண்ட்ல வந்துடும். ஸோ ஒன் டைம் தான். நீங்க ஒரு 6 மாதம் நீங்களால பண்ணவே முடியலன்னா we will rethink. ஓகே. 6 மாசம் இந்த பிரான்சைஸ்னால பிசினஸ் கொடுக்க முடியலன்னா நாங்க ரீதிங்க் த பிசினஸ் வேற ஆள் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சார் இப்போ இது மட்டும் இல்லாம எனக்கு கம்பெனி சைட்ல இருந்து வேற என்னென்ன பே அவுட் சார் இருக்கு? எனக்கு கம்பெனி சைடு பே அவுட்னா இப்போ நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு டியூஷன் சென்டர், ஒரு கோச்சிங் சென்டர் விசிட் பண்ணி நம்ம சிஆர்எம் சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கூல் அந்த 1 இயர்ல எப்ப பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு தான் கமிஷன், அதுல வேற யாருக்கும் போகாது. ஸோ இப்போ நான் வந்து அவங்க கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணிட்டு ஸோ இமீடியட்டா பர்ச்சேஸ் பண்ணாம ஸோ லேட்டரா பண்ணாலுமே அந்த கமிஷன் வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. அந்த கிளையண்ட் லீடு வந்து அந்த பிரான்சைசி பார்ட்னர் தான் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ என்னைக்கு அவங்க சேல் பண்ணினாலுமே உங்களுக்கு உண்டான கமிஷன் அதுல வந்துடும். ஓகே ஓகே. 100% உத்தரவாதம். அது இல்லாம டைரக்டா நம்ம வெப்சைட்ல ஆன்லைன்ல பார்த்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் வாங்கிடுறாங்க, டைரக்டா கம்பெனிக்கு பே அவுட் பண்ணிடுறாங்க. அதுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல யாரு பிரான்சைசி பார்ட்னர் இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான சர்டன் கமிஷன் அவங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆயிரும். நீங்க வேலை பார்க்காம ரீச்சே பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு 40,000 பேரண்ட்ஸ் உங்களால ரீச் பண்ணிருக்க முடியாது. அப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து யாரோ டீச்சர் ரெஃபரன்ஸ் சொல்லி அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம சாஃப்ட்வேர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஸோ டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கு உண்டான பெனிஃபிட் பண்ணிடுறாங்க. பட் அந்த மாவட்டத்துல வாங்குறவங்களுக்கு யார் எங்க பார்ட்னரோ அவருக்கு ஆனா அந்த முழுமையான கமிஷன் இல்லாம ஒரு சர்டன் கமிஷன் அவங்களுக்கு இருக்கும். ஓகே ஓகே. 40% பதில் 20% அவங்களுக்கு கமிஷன். ஸோ இது வந்து உங்களை அறியாமையே நீங்க தூங்கும் பொழுது கூட உங்களுக்கு ரெவன்யூ வரும். பிளஸ் நீங்க திருப்பி சொல்ற மாதிரி உங்களுக்கு வாரம் வீக்கெண்ட் சாட்டர்டே பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர். நீங்க அந்த வாரம் என்ன பண்ணிருக்கீங்களோ அடுத்த வாரம் சாட்டர்டே உங்க அக்கௌண்ட்டுக்கு பேங்க்ல வந்து. பிளஸ் உங்களோட டே டு டே எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், ஸ்நாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான். வாடகை கொடுக்க வேண்டாம், கரண்ட் பில் கட்ட வேண்டாம், ஆஃபீஸ் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஃபீல்டு ஒர்க் போய் அப்ரோச் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு 2 மடங்கு வந்துட்டு இருக்கு. ஓகே.
சார் இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸியா ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது டார்கெட்ஸ் இருக்குமா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி இருக்கா? எல்லா பார்ட்னருக்குமே ப்ரொஃபஷனலா நம்ம ஃப்ரான்சைசி அக்ரிமெண்ட் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் வேலிட் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்குண்டான ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ நம்ம மினிமம் டார்கெட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா மினிமம் டார்கெட் இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். டார்கெட்டே இல்லைன்னா நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ மினிமம் மாதம் வந்து 1 லட்சம் ரூபா டார்கெட் நம்ம வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் எங்களோட ஆக்டிவாக இருக்கணும்னா 3 மாதம் அவங்க ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்கணும். 3 மாதம் அவங்க எதுவுமே பிஸ்னஸ் பண்ணலைன்னா அந்த மாவட்டத்தை அந்த டிஸ்ட்ரிக்டில் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ மினிமம் டார்கெட், அதே டார்கெட்டை நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாங்குற கமிஷன் வந்து அடிஷ்னல் 5% கமிஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே. ஸோ டார்கெட் நீங்கள் பண்ண உங்கள் ரெவென்யூ தான் அதிகமாகும் ஒழிய கம்மியாகாது. எதுக்காக டார்கெட்னா நீங்கள் அப்போ தான் மாதமான உங்களுக்கு 30,000 50,000 வருமானம் வந்தால் தான் நீங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ணுவீங்க. பட் அதுக்காக மினிமம் டார்கெட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சார் இப்போ வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த QB 365 இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன செக்டார்ஸ்ல எல்லாம் என்னால் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும்? அது இல்லாமல் நம்ம கிட்ட வேற என்னென்ன ப்ராடக்ட் சார் இருக்கு? இப்போ நம்ம வந்து எல்லாமே டெய்லர் மேட் ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் லெஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். அவங்க ஸ்கூல் இருக்க எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸுக்கு விசிட் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஒர்க் ஷாப் ஆகட்டும், ஃபேக்ட்ரி ஆகட்டும், மில் ஆகட்டும் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் சின்ன இண்டஸ்ட்ரிக்கு பேரோல் சாஃப்ட்வேர் நாங்கள் பண்ணியிருக்கோம். பேரோல் சாஃப்ட்வேர் வித் PF ESI கம்பேட்டபிலிட்டி. அவங்க போகையில் ஒரு சின்ன பவுண்டரி இருக்கா, ஒரு சின்ன யூனிட் இருக்கா, அங்கேயே அப்ரோச் பண்ணலாம். ஸ்கூல் மட்டும் இல்லாமல் மறுபடியும் செக்மெண்ட் நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ எனக்கு வெப்சைட் இல்லாத பிஸ்னஸே கிடையாது, அவங்கள அப்ரோச் பண்ணலாம். சின்ன கம்பெனிக்கு பேரோல் சாஃப்ட்வேர் போகலாம். ஸோ மார்க்கெட் வந்து பெருசு, ஸ்கூல் இல்லாமல் எல்லாமே போகலாம் அவங்களுக்கு. ஒன்ஸ் அவங்க வரையில நாங்கள் இதே மாதிரி ப்ராடக்ட் ரெகுலராக டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோம். என்ன தேவை, என்ன காஸ்ட்டு, ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் அதிகபட்சம் 10,000 12,000 தான் காஸ்ட். ஈஸிலி ஆஃபர்டபுள் டு எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அது மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். அப்போ உங்களோட பேர்டன் அங்கே கம்மியாகும். மாதம் ஒரு தொழிலுக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வருஷம் 12,000 தான், மாதம் 1000 தான். ஸோ அப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், சேல் கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒன்லி ஸ்கூல் செக்டார் மட்டும் இல்லாமல் ஸோ அதர் இண்டஸ்ட்ரி எல்லாமே போகலாம், அதர் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே போகலாம். எல்லாமே ப்ராடக்ட் நாங்கள் ஆட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ ஒரு 6 ப்ராடக்ட் லைவ் இருக்கு, அடுத்து ஆட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ ப்ராடக்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங், அதுக்கான அப்டேட் எல்லாமே கொடுத்துரும். எல்லாமே அந்த பார்ட்னர் நாலேஜ் ஃபர்ஸ்ட், எங்களோட பார்ட்னருக்கு தான் ஃபர்ஸ்ட் நாலேஜ். ஓகே. அது போக அந்த பார்ட்னர் அந்த மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது டிமாண்ட் கிரியேட் பண்ணா we will develop a software. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஒரு ப்ராடக்ட் வாண்டட் இருக்குன்னு சொன்னாலுமே அதை ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் நமக்கு தமிழ்நாடுல கொண்டு போக முடியுமான்னு இருந்தா எஸ் we can do. ஓகே. ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம கஸ்டமைடு சாஃப்ட்வேர் பண்றது இல்லை, ஏன்னா அது காஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது. பட் அந்த ப்ராடக்ட் வந்து தேவை இருக்கும், எல்லா இண்டஸ்ட்ரி தேவை இருக்கும்னா வித்தின் ஷார்ட் பீரியட்ல நம்ம டெவலப் பண்ணி நம்ம கொடுக்கலாம். சார் இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னராக கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்? நான் எப்படி வந்து உங்க கம்பெனியில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னராக ஜாயின் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் சாஃப்ட்வேர். நம்ம டீட்டெயில் எல்லாமே நம்ம வெப்சைட்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். QB 365 ஃப்ரான்ச்சைசி நீங்கள் அடித்தாலே நம்ம வெப்சைட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே. அதுலேயே நீங்கள் எல்லாமே இப்போ நம்ம என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லா டேட்டாவுமே வெப்சைட்ல இருக்கு, கம்ப்ளீட். ஏன்னா நாங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட், எதுவுமே ஹிடன் கிடையாது. ஓகே. ஓப்பன் டு அவர் பார்ட்னர்ஸ். ஏன்னா கிளியராக அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம், அதுதான் உண்மை. ஏன்னா அங்கே மறைச்சு பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரைஸ் சொன்னாலுமே ஸ்கூல் பார்த்தாலும் அதே ப்ரைஸ் தான். ஓகே. ஸோ வெப்சைட்ல இருக்கும் அந்த எல்லாமே கிளியராக இருக்கு. இங்கே யாரும் ஹிடன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு வந்து 10,000 அதிகம் பண்ணி இருக்க முடியாது, கம்மி பண்ணி கொடுக்க முடியாது. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ப்ரைஸ், ஒரே ரேட் தான். நீங்கள் நம்ம வெப்சைட்டை லாகின் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல், உங்களோட டீட்டெயில் என்ன இருக்கோ நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு ஃபில் பண்ணலாம். அதுலேயே எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் நேரில் வரணுங்கிற டைம் கிடையாது. ஏன்னா எல்லாமே குளோபல். எனக்கு ப்ரெசன்டேஷன் ஆன்லைன் மார்க்கெட் தான். அப்போ நீங்கள் 1-to-1 நம்ம டேரெக்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். நானும் என்னோட BDM எல்லாமே உங்களுக்கு ரெடி டு ஆன்சர். நீங்கள் வில்லிங் ஆகி அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேன்னா நீங்கள் பேமெண்ட் அடுத்த லெவலில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஒன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி முடித்த பிறகு பக்கா ட்ரைனிங் ஃபார் 1 week ட்ரைனிங், 7 days ட்ரைனிங் பிளான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ப்ராடக்ட் அவேர்னஸ், ப்ராடக்ட் நாலேஜ், ப்ராடக்ட் டெமோ லாகின் யூசேஜ், ஹவு டு அப்ரோச், எப்படி மார்க்கெட்டுக்கு போகலாம், எல்லா விஷயத்துமே 1-to-1 உங்களை வீடியோ காலில் டெமோ கொடுத்து உங்களை பக்காவாக மோல்டு பண்ணுவோம் 100%. அது முடித்த பிறகு we will start in the market. நீங்கள் எங்களோட பார்ட்னர் ஆன பிறகு உங்களுக்கு உண்டான அக்ரிமெண்ட், உங்களோட விசிட்டிங் கார்டு, உங்களுக்கு உண்டான ப்ரௌச்சர்ஸ்,
உங்களோட ஐடி கார்டு எல்லாமே கம்பெனில இருந்து உங்க வீட்டுக்கு வந்துடும். ஓகே, நீங்க டே 1ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க செலக்ட் எங்களோட பார்ட்னராக நீங்க விரும்பி வந்துட்டாலே யூ ஆர் சக்சஸ்ஃபுல் எடுப்பர்னர் இந்த மார்க்கெட். ஓகே, ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் அவங்கள மோட்டிவேட் பண்றது 100% நாங்க அஷூரன்ஸ் கொடுக்குறது இந்த இடத்துல. சார், இப்போ வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாம ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோ ஒரு ஸ்கூல் ஸ்டாஃபோ இல்லை ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்ட்டோ டைரக்டா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாமா? கண்டிப்பா இது வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, வேலை தேடுறவங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டிவிஜுவல் பேரண்ட் இது பார்த்தாங்கன்னா எங்களை அப்ரோச் பண்ணி டெமோ வாங்கலாம். ஸ்கூல்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த ப்ராடக்ட் என்னன்னு கேட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்கூல் சிட்டி எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும் தான். ஸோ டோட்டலா 365, ஸோ எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஆமா, பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ் ப்ராடக்ட் தேவை இருக்கிறவங்களுக்கு எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். டெமோ வேணுங்கிறத டெமோ டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்து எங்களுக்கு என்கொயரி வந்து வேறு ரெடி டு சர்வ். ஓகே, 24/7 நாங்கள் சப்போர்ட் பண்ணுற ரெடியாக இருக்கும். என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணுங்க, வித்தின் 1 hour நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கூப்பிட்டு உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம ப்ராடக்ட்டை வந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை வந்து டெமோ பண்ணிட்டு அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா சார்? நல்ல கேள்வி சார். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஜஸ்ட் அவங்க மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு 1 week 10 days அவங்களோட பாடத்துல முதல் பாடம் மட்டும் இலவசமா பயன்படுத்தி பார்த்துக்கலாம். எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி டெஸ்ட் வருது, கொஸ்டின்ஸ் எல்லாம் பழகி பார்த்துட்டு தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோ டீச்சரா இருந்தாலுமே அவங்களோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெமோ லாகின் நம்ம கொடுத்துறோம். டெமோ லாகின்ல 1 week or 10 days அவங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் முதல் பாடத்திற்கு உண்டான கேள்வி பதில எவ்வளவு வேணாலும் எடுத்து பழகிக்கலாம். ஸோ நம்ம சாஃப்ட்வேரை வந்து ஃப்ரீயாவே ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன் வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் முதல் பாடம் மட்டும் அலௌடு, எல்லாமே கொடுக்க மாட்டோம். அப்ப அதுல நம்ம இந்த சேனல் வழி எப்படி யூஸ் பண்றது எல்லாமே ஆன்லைன்ல கொடுத்துருக்கோம். அவங்க முதல் பாடத்துக்கு உண்டான கேள்வி பதில் எடுத்து பார்த்துட்டு பழகிட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பிஃபோர் பர்ச்சேஸ் தே ஹேவ் தி ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன். ஸ்டூடெண்ட் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், கோச்சிங் சென்டர் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும். சோ டைரக்ட்டா அந்த ப்ராடக்ட்ட பே பண்ணி வாங்கி தான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கற கட்டாயம் கிடையாது. ட்ரையல் ஆப்ஷன் இருக்கு. சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க ட்ரை பண்ணி சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க 100% ட்ரையல் பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 to 12 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த போர்டு எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க இல்லையா சார்? இப்போ வந்து அந்த 12th அப்புறம் ஐஐடி என்ட்ரன்ஸ், நீட், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்க்குலாம் வந்து ப்ரிப்பேர் ஆவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணுமா? 100% நம்ம சாஃப்ட்வேர்ல +2 படிக்கையிலேயே நீட், ஐஐடி, ஜேஇ, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு உண்டான கொஸ்டின் பேங்க் அதிலே கொடுத்துருக்கோம். அந்த SLMSலயே வந்துடும். அதுல மோரோவர் நீட் தமிழ் மீடியத்துக்கு நம்ம தான் கொடுத்துருக்கோம். நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு நீட்டும் இதுல இருக்கு. ஸோ அவங்க 12வது ஆரம்பிக்கையிலேயே நீட்டுக்கு டே 1ல இருந்தே 1 year ப்ராக்டிஸ் பண்ணலாம். 20,000 கேள்வி பதில்கள் அவங்களுக்கு இந்த SLMSல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீட் இன்ஜினியரிங், நீட் இங்கிலீஷ் மீடியம், ஐஐடி, ஜேஇ, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம டிஎன்பிசிக்கு ஆட் பண்ணிட்டு வரோம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு என்னென்ன காம்படிஷன் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிட்டு வரோம். இது நாட் ஒன்லி போர்டு எக்ஸாம், அவனோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சூட் ஆகிற மாதிரி இது அப்ளிகேஷன் இருக்கு. அவங்க டே 1ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம ஸோ நமக்கு பக்கத்துல இருக்க அதர் ஸ்டேட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இதுல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஸோ இந்த ஒரு அருமையான சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். சிபிஎஸ்சி படிக்கிற எல்லா ஸ்கூல்ஸ், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா யூஸ் பண்ணலாம். இப்போ அதர் ஸ்டேட்ஸில் இருக்கவங்களுக்கு தாராளமாக இந்த ஃப்ரான்சைசி பார்ட்னர் அவங்களுக்கு வரலாம். பட் அங்கே வந்து அவங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் டார்கெட் பண்ணாங்க. அவங்களோட ஸ்டேட் போர்டு சிலபஸை டார்கெட் பண்ண முடியாது. பட் இது சூட்டபிள் ஃபார் தம் எவ்ரி ஒன். இந்தியாவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல யாரு வேணா ஃப்ரான்சைசி வரலாம். அந்த அளவு கம்பேட்டபிள். இதுல அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே காமன். ஒன்லி போர்டு எக்ஸாம் மட்டும் அவங்களுக்கு வேரி ஆகும். பட் அது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுக்கு அழகாக சூட் ஆகும். தென் ஆல் ஓவர் இந்தியா வெல்கம். வி வில் டு தி சேம் கான்செப்ட், சேம் சப்போர்ட், சேம் ஃப்ரான்சைசி ஃபீ. அவ்வளோ, இது டிஃப்ரெண்ட் கிடையாது. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்கள் மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக செலக்ட் பண்ணுறப்போ யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம். ஏன்னா சின்ன டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர், பெரிய டிஸ்ட்ரிக்ட் 2 பேரை 3 பேர் எடுக்க போகிறோம். அப்போ உங்களோட இன்வால்வ்மெண்ட், உங்களோட டிஸ்கஷன் நீங்கள் டைரெக்டாக எங்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். எனக்கு என்ன கிளியர் பண்ணிவிட்டு அப்ளை as soon as possible. ஏன்னா நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா மாவட்டத்துக்கு 2 பேர்த்துக்கு மேலே கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன டவுட் இருந்தாலுமே பிஃபோர் அப்ளைங் எங்களை கூப்பிட்டு கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க.
ஏன்னா சான்சஸ் லிமிட்டட். சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க படித்த இளைஞர்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பிரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டினியூவா பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.